வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். நாளைக்கு ஜப்பானில் முதியோர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதில் என்னங்க விசேஷம்னு கேட்குறீங்களா? வீடியோவை தள்ளிடாமல் பாருங்கள், அசந்து போவீங்க. வயசு என்பது நம்பர் தான், அதுவே வாழ்க்கையாகி விடாது என்பது முதுமையிலும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வோரின் நம்பிக்கையாக இருக்கிறது. அதற்கு கொஞ்சம் மீனும் கொஞ்சம் காய்கறியும் இன்னும் கொஞ்சம் நடந்தாலே போதும் என ஜப்பானியர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஜப்பான் நாட்டில் சமீபத்தில் வெளியான இந்த ஆண்டுக்கான புள்ளி விவரங்களின்படி 100 வயதை தொட்டவர்களின் எண்ணிக்கை 1 லட்சமாக உயர்ந்துள்ளது. அதில் 88% பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த ஆண்டில் மட்டும் 52,310 பேர் 100 வயதை கடந்துள்ளனர். உலகிலேயே அதிகமான வயதானவர்கள் வசிக்கும் நாடு ஜப்பான் தான். அதனால் அங்கு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15ஆம் தேதி முதியோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதை முன்னிட்டு 1963ஆம் ஆண்டு முதல் 100 வயதை தொட்டவர்களின் எண்ணிக்கை கணக்கெடுக்கப்படுகிறது. 1963ஆம் ஆண்டு 100 வயதானவர்கள் 153 பேர் மட்டுமே இருந்தனர். ஆனால் இப்போது 60 ஆண்டுகளை கடந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான கணக்கெடுப்பில் அந்த எண்ணிக்கை 1 லட்சமாக உயர்ந்துள்ளது தெரிய வந்துள்ளது. 100 வயதை கடந்தவர்களுக்கு நாளை நடக்கும் முதியோர் தின விழாவில் அந்த நாட்டு பிரதமர் பரிசு தொகை, வெள்ளிக்கோப்பை மற்றும் வாழ்த்து மடல் ஆகியவற்றை வழங்கி கௌரவிப்பார். இது பற்றி அந்த நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பில் கூறியிருப்பதாவது: முதியோர் எண்ணிக்கையில் தொடர்ந்து 55வது ஆண்டாக ஜப்பான் புதிய சாதனையை நிகழ்த்தி உள்ளது. அதற்கு காரணம் ஜப்பானிய மக்கள் மீன், காய்கறி போன்ற ஆரோக்கியமான உணவுகளையே உட்கொள்கின்றனர். மேலும் நடைப்பயிற்சியை முக்கியமாக மேற்கொள்கின்றனர். அதனால்தான் ஜப்பானிய முதியவர்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படுகின்றனர். ஆனால் உலகின் மற்ற பகுதிகளில் மக்கள் சாப்பிடும் உணவு வகைகளில் உப்பு மற்றும் சர்க்கரை அதிக அளவில் கலந்துள்ளது. இது ஆரோக்கிய குறைவை உருவாக்கும் என தெரிய வந்துள்ளது. நம்ம ஊர்களில் முதியோர்களின் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. முதியோர் இல்லம் மற்றும் ஆதரவற்றோர் விடுதிகளுமே அதற்கு சாட்சி. நாளை முதியோர் தினம் கொண்டாடும் ஜப்பானிய நாட்டு முதியோருக்கு மட்டுமின்றி நம்ம ஊரில் உள்ள முதியோர்களுக்கும் நம்மால் இயன்ற உதவியை வழங்கி வாழ்த்துவோம். நம்ம ஊரில் முதியோர்களுக்கு மட்டுமில்ல, விலங்குகளுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளில் குஜராத்தில் 307 சிங்கங்கள் இறந்துள்ளன. அவற்றில் 41 சிங்கங்கள் சாலை விபத்துகள் மற்றும் திறந்தவெளி விவசாய கிணறுகளில் விழுந்தும் மின்சாரம் பாய்ந்தும் இறந்தது குறிப்பிடத்தக்கது. சிங்கங்களின் உயிரிழப்புகளை தடுக்க அந்த மாநில அரசு 37 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உள்ளது. அதன் மூலம் விலங்குகளுக்கு தேவையான சிகிச்சைகள் உடனடியாக அளிக்கப்படுதல். மேலும் 1412 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கிர் தேசிய பூங்கா வனவிலங்கு சரணாலயம் அருகே சாலைகளில் வேகத்தடை கட்டுப்பாடுகளை அமைப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் கிர் வனவிலங்கு சரணாலயம், அதை சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் 891 ஆசிய சிங்கங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.